திரும்பி பார்க்க போவது இல்லை. அழைத்த தேவனுடைய கரம் என்னை நிச்சயமாய் நடத்தும். கரங்களை தட்டி உணர்ந்தவர்களாய் சத்தமாக ரெண்டு கரங்களை விரித்து இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் முடி கரங்களை தட்டி ஓ ரிபல பர பர பலரா இன்று கர்த்தாவே இன்று அசைவாடுவீராக. ஓ இன்று அசைவாடுவீராக. இந்த ஆராதனை வேளையில ஓ எத்தனையோ ஆற்றுகள் எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில வற்றி போயிருக்கிறது. வற்றாத ஜீவன் அது இந்த வேளையில என்னுடைய சிரசின் மேல ஊற்றப்படுவீராக. என்னுடைய வீட்டிற்குள்ளாய் ஆண்டவரே வற்றாத ஜீவநதியாய் எழுப்பி வருவீராக. ஓ என்னுடைய வாழ்க்கையில வற்றாத ஜீவநதியாய் எழுப்பி வருவீராக. என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில வற்றாத ஜீவநதியாய் நீர் கடந்து வருவீராக. என்னுடைய வேலையில, என்னுடைய பொருளாதாரத்துல, என்னுடைய கடன் பிரச்சனையில, என்னுடைய வியாதியில, என்னுடைய வறுமையில, என்னுடைய மன காரியங்களில ஓ வற்றாத ஜீவநதியாய் நீர் கடந்து வருவீராக. அசைவாடுங்கப்பா. இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நீர் அசைவாடுவீராக. நீ கர்த்தாவே அசைவாடுங்க. கண்களை மூடி கொயர் பாடுகிற வேளையில நல்ல கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ கொஞ்ச நேரம் மனதார தேவனை நோக்கி பார்த்து என் வாழ்க்கையில அசைவாடுங்கப்பா. மாற்ற முடியாத காரியங்கள்ல கர்த்தர் நீர் ஒரு அசைவாடுதல ஓ இந்த நாளில நீர் காண பண்ணுவீராக. நீ மாற்றவே முடியாது, ஓ முன்னேற்றவே முடியாது என்று சொல்லி இருக்கிற எல்லா நிலைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில வல்லமையாய் நீர் அசைவாடுவீராக. திருப்ப முடியாத ஓ வெள்ளங்களை கர்த்தர் திருப்பும்படியாய் இந்த நாளில நீர் அசைவாடுவீராக. நீ ஒன்றுமே செய்ய முடியாது, திறக்கவே முடியாது. ஓ பயங்கரமா பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, பல நாட்களாய் தடையாய் இருக்கிறது என்று சொல்லி காணப்படுகிற அத்தனை காரியங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்று பலமாய் அசைவாடுவீராக. கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ நல்ல வாய்களை திறந்து கர்த்தர் நீர் அசைவாடுவீராக. ஓ ஒரு பலத்த கீழ்காற்று இந்த நேரத்தில் வீசுவதாக, ஒரு பலத்த கீழ்காற்று வீசுவதாக. லட்சக்கணக்கான காடைகளை கொண்டு வந்த ஓ அந்த கீழ்காற்று என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, ஓ என்னுடைய வேலையில, என்னுடைய தொழிலில வீசப்படுவதாக. அந்த கீழ்காற்று வீசக்கூடாதபடி எத்தனையோ பெரிய பெரிய பர்வதங்கள் எழும்பி நிற்கிறது. இந்த ஆராதனை வேளையில நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இப்பொழுது அந்த பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுவீராக. நீ கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ விடாம தேவனை நோக்கி பார்த்து இந்த நாளில் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை ஓ ஒரு அசைவாடுதலை ஓ நான் காணும்படியாய் செய்வதாக. பலத்த கீழ்காற்று ஓ ஒரு பலத்த கீழ்காற்று, ஒரு பலத்த கீழ்காற்று வீசுவதாக, ஒரு பலத்த கீழ்காற்று வீசுவதாக. நீ எல்லாரும் கண்களை மூடி, ஒருவர் கண்களை திறக்காம எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி ஓ நல்ல ஆவியில நிரம்பி எந்தெந்த காரியங்கள்ல தேவன் கீழ்காற்றை வர பண்ண வேண்டுமோ அந்தந்த காரியங்கள்ல கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் அந்த கீழ்காற்றை வீச பண்ணுவீராக. ராஜா இந்த வருஷம் முடிவதற்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. ராஜா இந்த வேளையில நான் விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன். ஒரு பலத்த கீழ்காற்றை கர்த்தர் வீச பண்ணுங்கப்பா. நீ அந்நிய பாஷை வரப்பெற்ற தேவ பிள்ளைகள்
விளங்கட்டும், உங்க வல்லமை விளங்கட்டும். கீழ் காற்றை கர்த்தர் வீச பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால கீழ் காற்றை தடுக்கிறதான பெரிய பெரிய பர்வதங்கள் மெழுகு போல உருகட்டும். கரங்களை அசைத்து கரங்களை தட்டி மனதார ஆவியில நிரப்பி, மாம்சத்துல அல்ல, உணர்ச்சி வசப்பட்டும் அல்ல, தேவ ஆவியால நிரப்பப்பட்டு உங்க ஆவியோடு தேவனுடைய ஆவி தொடப்படுவதை உணர்ந்தவர்கள் நல்ல ஆவியில நிரம்பி கருத்தோட நல்ல சத்தமா சொல்லி ஜெபிங்க. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஒரு பலத்த கீழ்காட்சி இந்த நேரத்தில் என் வீட்டிற்குள்ளாய் வீசுவதாக. தேவனுடைய பலத்த கீழ்காட்சி என் குடும்பத்திற்குள்ளாய் வீசுவதாக. ஆவியில ஒருமனப்பட்டவர்களா கரங்களை தட்டியோ கரங்களை அசைத்தோ கரங்களை உயர்த்தியோ இந்த இடங்களில இந்த நிலைகளில தேவனுடைய கீழ்காட்சை கர்த்தர் நீர் வீச பண்ணுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நீமா ரப லப ரப 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 லரா ரிஷ ரிப லம ரப 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 லரா. நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில மற்றவர்கள் கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ ஸ்தோத்திர பலிகளில் இன்னோடு ஆண்டவரே அந்த பெரிய பெரிய பர்வதங்கள் மெழுகு போல உருகி போவதாக. ஓ ரிஷ ரிக திக லம ரப ரக திக ரப 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 லரா. ஓ எனக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடி பலவந்தனை போல கொள்ளையடிக்கப்பட்டு அந்த கொள்ளையன் கையில இருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்னிடத்துல இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் அல்லவா, என்னிடத்திலிருந்து பிடுங்கி வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்லவா. இந்த வேளையில இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் அதிகாரமாய் ஜெபிக்கிறோம், உரிமையாய் ஜெபிக்கிறோம். என் கையில் வந்து சேர வேண்டிய என்னுடைய ஆசீர்வாதம் எந்த கொள்ளையன் கையிலும் எந்த பலவந்தன் கையிலும் இல்லாதபடிக்கு கர்த்தர் இந்த வேளையில எனக்காய் 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 ஒரு பலத்த கீழ்காற்றை வீச பண்ணி எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? எத்தனை பேர் உணர்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் எத்தனை பேருடைய உள்ளத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்? நல்ல கரங்களை விரித்து மனதார சொல்லி ஜெபிங்க, மனதார சொல்லி ஜெபிங்க. நிஷரி பல பர 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 பலரா ரி பல பர பல பர 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 பலரா ரி பல பர பல பர 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 பலரா. சொல்லுங்க, எந்த காரியத்துக்காக என்னென்ன தடைகள் நீங்க ஜெபிக்கிற வேளையில என்னென்ன தடைகள் உங்க கண்களுக்கு முன்பதாய் வருகிறதோ அது ஆவியில சொல்லி சொல்லி கடிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அது ஆவியில சொல்லி சொல்லி கடிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ரி பர பலரா. இது ஜெபம் அல்ல, இது ஒரு யுத்தம். இது ஜெபம் அல்ல, இது ஒரு யுத்தம். ரி பல பர பர பலரா. கையை அசைச்சு அசைச்சு என்னென்ன தடை உங்க கண்ணு முன்னாடி தெரியுதோ இப்ப ஆவியில உங்க மனக்கண்ணுல என்னென்ன தடைகள் உணர்கிறீர்களோ நல்ல கரங்களை அசைத்து, யாரும் கையை கீழே வைக்க வேண்டாம், நல்ல கரங்களை விரித்து கரங்களை அசைத்து அதை கடிந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா சின்ன பிள்ளைங்க கண்ணை மூடி, யாரும் நிர்விசாரமா இருக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் வெளியரங்கமாய் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கிற வேளையில வாழ்க்கையில இருக்கிற அநேக தடைகள் உடைவதை நீங்க கண்கூடாய் பார்க்க முடியும். ஆவியில கர்த்தர் உணர்த்துகிற காரியங்கள் ரிபல பர பர கதிகல மர பர 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 பலரா ரிஷ ரிபல மர பர 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 பலரா ரிபல மர பல பர 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 பலரா. விடாம 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 விடாம. ஓ தெய்வமே தெய்வமே தெய்வமே, தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நெடு நாட்களா இருக்கிறதான தடைகள், அநேக நாட்களா இருக்கிறதான தடைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நீங்குவதாக. ஜனங்கள் தேவனை சேவிக்க கூடாதபடி இருக்கிறதான தடைகள் எல்லாம் பார்வோனின் வல்லமைகள், எல்லாம் எசபேலின் தந்திரங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. வாய்களை திறந்து சொல்லி ஜெபிங்க. குடும்பங்கள்ல காணப்படுகிறதான எல்லா பார்வோனின் வல்லமைகள், எசபேலின் தந்திரங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிங்க. பயங்கரமான ஜெப குறிப்பு. நல்ல வாய்களை திறந்து சொல்லி ஜெபிங்க. குடும்பத்துல ஆளுகை செய்கிற பார்வோனின் ஆவிகள் யாரு சும்மா நிக்காம கையை உயர்த்தி வாயை திறந்து ஜெபம். குடும்பத்துல காணப்படுகிற எல்லா பார்வோனின் ஆவிகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால இப்பொழுது ஓடுவதாக. எல்லா எசபேலின்
குடும்பத்தாரை மயக்கி 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 வைத்து தேவனுடைய பார்வையில முன்னேறக்கூடாதபடி காணப்படுகிற எல்லா இசபேலின் தந்திரங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஒரு சில நிமிடங்கள் நல்ல சத்தமானிய பாஷைகளில் குடும்பங்கள்ல காணப்படுகிற எல்லா பார்வோனின் ஆதிக்கங்கள், எல்லா இசபேலின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. ஆமென். நிஷரி பல மர பர பர பல பர 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 பலரா. எனக்கு அருமையான இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஒன்று உண்டு. ஆனாலும் உங்களுக்கு வேதத்தை முழு வேதாகமத்தையும் நான் கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். ஐ எம் கோயிங் டு டீச் யூ த ஹோல் ஆஃப் த பைபிள் இன் a nutshell. முழு வேதாகமத்தையும் நான் கற்றுக் கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனாலும் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு புதிய வானம், நியூ எர்த், புதிய வானம். இதற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம், வேதாகமத்தின் கடைசி புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். ஆமென். 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 இருந்து ஆமென். ஹல்லேலூயா. What an incredible scripture. எவ்வளவு மேன்மையான வேதாகமம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றி வரவில்லை. எல்லா மதங்களைப் போலும் ஏதோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி நாம் வரவில்லை. வானத்தையும் பூமியும் ஆளுகிற ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்த பின்பு, நியாய தீர்ப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு, கடைசியில் ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு புதிய வானம், புதிய பூமி. அதாவது இந்த யூனிவர்ஸ்லாம் ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே அழிச்சிடுறாரு. நிறைய பேர் இப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, உங்களை கனப்படுத்த வேண்டும், உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தான் அவர் 1000 வருஷ அரசாட்சியை வச்சிருக்கிறார். நீங்கள் இந்த 80 வருஷம் நல்லா வாழணும்னு மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் 1000 வருஷம் உங்களை நல்லா வைக்கணும்னு நினச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அது முடிஞ்ச உடனே இந்த பூமி இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கிற எல்லா பில்டிங் மதுரை கம்ப்ளீட் அவுட், பூமியே அழிஞ்சிரும். அப்போ புதிய வானம், புதிய பூமி உண்டாகும். நல்லா கவனிங்க. நியூ யூனிவர்ஸ், அதை தான் பரம எருசலேம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் அவர் புதிதான வானத்தை அவர் உண்டாக்குகிறார். ஒரு கேள்வி இப்பொழுது எனக்கு வருகிறது, உங்களுக்கு வருகிறதா இல்லைன்னு தெரியவில்லை. இப்படி அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா மேன்மையான தேவன், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்வதும் அவர் சித்தம் கொள்ளுகிறது தான் இந்த பூமியில நடக்கும். அப்படி இருக்கும்போது கடைசியா இந்த புதிய வானம், புதிய பூமியை படைச்சி அதில் பாவம் இல்லாமல் ஆக்கி தன்னுடைய எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிற தேவன்
இதை முதலே செஞ்சிருந்தா இவ்வளவு பாடு முதல்ல நமக்கு இருக்குமா? எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, யோசிங்க. ஏன் அதை செய்யல? அவரால் செய்ய முடியும். செய்ய முடியுமா முடியாதா? அப்போ முதலே அழகான ஒரு இப்படி பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலையை படைச்சு அதுக்குள்ளேயே மனுஷனை வச்சிருந்தாருன்னா ஒரு பிரச்சனை இல்லையே. ஏனையா அதை அவர் செய்யவில்லை? Why he didn't do it in the first place? சிந்தியுங்கள் பிரியமானவர்களே, இந்த தேவன் சர்வத்தையும் அறிந்த தேவன். ஏதாவது அவருக்கு தெரியாதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாரும் என்னைக்கு இங்கே சபையில் இருக்கிறவங்க இந்த செய்தியை வேற வழியில் கேட்குற எல்லாருமே என்னைக்கு சாக போகிறாங்கங்கிறது அப்பாவுக்கு தெரியும். பாதாளத்தினுடைய திறவுகோல்களை உடைய தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நினைப்பதையெல்லாம் செய்யக்கூடியவர். அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு புதிய வானத்தையும் பூமியும் உண்டாக்குகிற கர்த்தர் தன் வெறும் வார்த்தையினாலே அவர் ஏனையா முதலாவது இதை செய்யவில்லை? இந்த ஒரே சிந்தனைக்கு நேராய் நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு செய்தி, கவனமாய் கேளுங்கள். ஆமென். நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவர் முதலாவது எதை உண்டாக்குனார்? சரி, அதோட சேர்ந்து என்ன உருவாக்கியிருப்பாரு? முதலாவது அதான். அதுக்கப்புறம் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி யாரை படைச்சார்? எதை? தேவ தூதர்களை படைத்தார். படைச்சாரா படைக்கலையா? லூசிஃபர் ஏற்கனவே படைச்சிருந்தார் ஆண்டவர், அதனால தானே கீழே வந்து வம்பு பண்றான். தேவ தூதர்களை நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்த உடனே கல்லறையில் ஆண்டவரை வச்ச பின்னாடி ஒரு கல்லை கொண்டாந்து வைக்கிறாங்களா வைக்கலையா? மூடுறாங்கல்ல, அந்த கல் வந்து 2 to 3 டன் இருக்கும். கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து உருட்டி கொண்டு போய் அந்த கல்லை வைத்தார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு தூதன் புசுக்குன்னு அந்த கல்லை தள்ளி விட்டு கல் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கார். மினிமம் ஒரு தூதனுக்கு 20 ஆள் பலம், அது சொல்ல முடியாது, 200 ஆள் பலம் கூட இருக்கலாம். மகா வல்லமையுள்ள தூதர்களை 1 2 அல்ல, கோடிக்கணக்கில் உருவாக்கினார். அவங்கெல்லாம் பிள்ளையெல்லாம் பார்க்க முடியாது, படைச்சா அப்படியே இருப்பாங்க. பிசாசு இன்னைக்குமே அவன் சாகாத்தன்மை கொண்டவன். அதனால தான் நரகமும் என்னைக்குமே இருக்கும், முடிவே கிடையாது. அவனுக்காக உருவாக்கப்பட்ட நரகம், மனுஷனுக்காக அல்ல. சரி, இப்படி கோடிக்கணக்கான தூதர்களை வல்லமையாய் படைத்தவர் ஏங்க மோட்சத்திலே பாவமா? ஏனையா 1/3 தூதர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். தூதர் கூட்டத்தில் 1/3 கீழே தள்ளப்பட்டு விட்டது. எதனால தெரியுமா? எதனால தள்ளப்பட்டார்? என்னது? ரைட். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
அவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தை தேவன் கொடுத்திருந்தார். சுயாதீனமே. உங்க காரு, உங்க பைக்கு, உங்க காரு என்னைக்கு அவங்கள திட்டுச்சா? உங்க பைக் உங்களை திட்டுச்சா? உங்க வீட்டில் இந்த தொடப்பக்கம்பை வச்சு விளக்குமாற வச்சு தூக்குறீங்களா, அது திட்டுச்சா? வாஷிங் மிஷினு, டிவி, உங்க சட்டை ஒண்ணுமே உங்களை திட்டல. ஏன்னா மனுஷன் படைச்ச எதுக்குமே சுயாதீனமே கொடுக்கல. மனிதன் படைத்த எதற்கும் அவன் சுயாதீனம் கொடுக்கவில்லை. இப்போ தான் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்னு ஒன்று வருது, அதுக்கு பயப்படுறான், ஒருவேளை அதுக்கு சுயாதீனம் வந்தால் என்ன செய்யும்னு. ஆனால் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் தூதர்கள் மத்தியிலும் சுயாதீனத்தை அவர் கொடுத்திருந்தார். அதாவது அவங்க வேணா நல்லதும் சுயாதீனம் என்ன அர்த்தம்? வேணும்னா நல்லதும் செய்யலாம், வேண்டானா கெட்டதும் செய்யலாம். இப்படி இருந்தனால தான் சகோதரி சொன்ன மாதிரி சர்வ சிருஷ்டி ஆகிய தூதர்களும் கோடி கணக்கில் தேவாதி தேவனை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய ஒரே தேவனை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கும். இவன் யாரு? கேரு, தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி நிற்பவன், லூசிஃபர். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் வரும்போது அவர் சிங்காசனம், இந்த கொயரங்க நினைச்சல எல்லாருக்கும் முன்னாடி. அப்போ அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் கடவுளா இருந்தா, ஏசாமியா இருந்தா, பிதாவா இருந்தா எல்லாரும் எங்க வாயை திறந்தெல்லாம் சொல்லலைங்க. ஜஸ்ட் a flash of thought, ஒரு சிந்தனை அவனை கடந்து போயிட்டு. எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் என்று பாருங்கள். ஒரே ஒரு சிந்தனை. அவனும் அவனை விரும்பிய கூட்டம் அனைத்தையும் ஒரு தட்டுல அப்படி இங்க இருக்க அப்படி கீழே தள்ள மாதிரி ஆண்டவர் கீழே தள்ளுகிறார். அப்ப நீங்களும் நானும் முதல்ல எவ்வளவு பரிசுத்தமா வாழணும்னு பாருங்க. இவ்வளவு சுயாதீனத்தை தூதர்களுக்கு கொடுத்திருந்தார். இப்ப என்ன ஆகி போச்சு? ஏன் சுயாதீனம் கொடுத்தாரு? அவங்கள டெஸ்ட் பண்றதுக்காக. உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாயா? ஏன்னா ஆண்டவர் யாரையுமே பலவந்தம் பண்ணப்படலை. அதனால தான் நம்ம இந்த ஆலயத்தில் விளோண்டு இருக்கோம், வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரையும் அவர் பலவந்தம் பண்ணவில்லை. சுயாதீனத்தை கொடுத்தாரு. இப்ப என்ன நடந்துச்சு? 1/3 of the angels என்னன்னாங்க? தள்ளப்பட்டு பிசாசுகளாக இருளின் ராஜ்யத்தை ஆரம்பிப்பதற்காக. ஆதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு உம ராஜ்யம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதான் அவனுடைய வேலை. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஆள் சேர்த்துட்டு தெரியுறான். சரி, இப்படி ஒரு சுயாதீனத்தை கொடுத்ததுனால தூதர்களில் என்னன்னாங்க? பெரிய வருத்தம். முக்காவாசியில் கால்வாசி பேருக்கு மேல 1/3, அதுதான் கரெக்டாக சொல்லணும்னா வேதத்தின்படி, கீழே தள்ளப்பட்டாங்க. அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவன் தள்ளப்பட்ட உடனே ஆண்டவர் சும்மா இருந்திருக்கலாம்ல. என்னடா இவங்களெல்லாம் படைக்காமல் இருக்கிறது தான் நல்லது, நம்ம குணத்துக்கு பேசாமல் இருக்கணும் அப்படி சொல்லுவோம். அப்படி ஆண்டவர் இல்லை. திருப்பி என்ன செய்கிறாரு? மனுஷனை தாழ்மையிலிருந்து உருவாக்குறார். மண்ணிலிருந்து உருவாக்குறாரா இல்லையா? சரி, இப்படி தாழ்விலிருந்து உருவாக்கின பொழுது என்ன நடந்திருக்கணும்? இப்ப நீங்க தான் இருக்கீங்க, ரொம்ப பாத்திரம் சூடா இருக்கும்போது தொட்டுட்டீங்கன்னு வைங்களேன், கை வலிக்கும் போது திருப்பி அந்த தப்பை செய்வோமா? எங்க அடி வாங்கினீங்களோ அந்த இடத்துக்கு ஒன்றும் போக மாட்டோம். இல்லைன்னா என்ன செய்வோம்? நம்ம அதை திருப்பி செய்ய மாட்டோம். ஆனால் ஆண்டவர்
பரலோக ராஜ்யத்தில் போய் தூதர்களை படைச்சி சுயாதீனத்தை கொடுத்து 1/3 போச்சு, அழிஞ்சு போச்சு, ஒன்றுமில்லாமல் போச்சு. மனுஷனை படைக்க போது இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணோம்னா திருப்பி அதை திருத்திக்கிடுவோம்ல. திருப்பி மனுஷனை படைக்கிறாரு. மனுஷனுக்கு சுயாதீனம் கொடுத்துருக்கணுமா, கொடுத்துருக்க கூடாதா? கொடுத்துருக்கணுமா, கொடுத்துருக்க கூடாதா? உங்களுக்கே சந்தேகமாக இருக்குன்னு. என்னையை பொறுத்தவரையில் ஒரு தடவை அடி வாங்கின பிறகு நம்ம எப்படிங்க அப்படி கொடுக்க முடியும்? எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, கவனியுங்கள். 2வது மனுஷனை உருவாக்குகிறார். அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? சுயாதீனம். ஆதாமுக்கு எத்தனை கட்டளை கொடுத்திருந்தாரு? 5 6? ஆதாமுக்கு எத்தனை கட்டளை கொடுத்திருந்தாரு? 5 6? ஒரு கட்டளை தாங்க கொடுத்திருந்தாரு. ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரா இல்லையா? ஏன் கொடுத்தாரு? அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். நீ என்னை வேணா பின்பற்று, என்னை வேண்டானாலும். இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை ஆண்டவர் மாற்றலை. உனக்கு நன்மை வேண்டுமானால், பரலோக வாழ்வு வேண்டுமானால், எனக்கு கீழ்ப்படி, என்னை நேசின்னு சொல்லுகிறார். அப்போ 2வது ஒரு சுயாதீனத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தாரு. நம்ம அன்னை வழக்கம் போல எப்படி தூதர்களும் சரியாக செய்யலை, நம்மளும் அவன் பக்கமாக சாஞ்சிட்டாங்க. நீங்கள் எந்த பக்கம் சாஞ்சிருக்கீங்க? 2 ராஜ்யம் இருக்கு. இப்போ தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, அது இந்த சபையில் இருக்குது. நீங்கள் வெளியே போனீங்கன்னா அங்கேயும் 2 இருக்குது. பிசாசனுடைய ராஜ்யமும் இருக்குது, தேவனுடைய ராஜ்யம். எது உங்களுக்கு வேணும்? அந்த சுயாதீனம் இன்றைக்கு வரைக்கும் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்த ஆலயத்தான் வரணும்னு யாருமே சொல்லலை, நீங்களாக தான் போகணுன்னு வந்தீங்க. பிரியமானவர்களே, தேவன் தூதர்களுக்கு அவர் சுயாதீனத்தை கொடுத்தார். 3/1 பகுதி கீழே தள்ளப்பட்டு விட்டது. மனிதருக்கு அவர் சுயாதீனம் கொடுத்தார். மனிதனும் அதை வைத்து தவறாகவே பாவத்திற்கு நேராக தேவனை விட்டு தூரமாய் போவதை தெரிந்து கொண்டான். இப்போ நம்ம என்ன வாசித்தோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமி. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இப்போ எல்லாரும் நம்ம அப்படி கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு, நான் ஒவ்வொருத்தையும் கேட்டான்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே சொல்லுவீங்க. எனக்கு அங்கே வயிற்றில் இங்கே வலிக்குது, எனக்கு காசு இல்லை, எனக்கு அங்கே வேலை இல்லை, எனக்கு இங்கே பிரச்சனை. இவ்வளவும் இல்லாமல் டைரெக்டாக புதிய வானம் புதிய பூமியை படைச்சி, ஆதாம் மாதிரி நம்ம எல்லாரையும் முதலையே படைச்சி உள்ளே வச்சுருந்தா எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏங்க அதை செய்யலை அவர்? நம்ம ஆண்டவர் கொஞ்சம் முடியாமல் இருக்காரோ? பிரியமானவர்களை கேளுங்கள். நான் ஒன்று உங்களுக்கு மிக தெளிவாக நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அவருக்கு நன்றாகவே தெரியும், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் தான், that is my end goal. கடைசியாக நான் செய்ய போகிற காரியம் பரம எருசலேம், புதிய வானம், பாவமில்லாத ஒரு இடம். ஆனா அதுக்குள்ள வர்றதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி என்பதை தேவன் சோதிக்கும்படியாகவே உங்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சுயாதீனம் இருக்குங்கிறதுக்காக கையில் பைபிள் வாயில் பொய்யுமாய் வாழ்ந்தால் அது பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, நல்லா கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை தூதர்களுக்கு அந்த சுயாதீனத்தை கொடுத்து ஏன் கொடுத்தார் தெரியுமா? எந்த தூதர்லாம் என்னோடு புதிய எருசலேமில், அந்த புதிய யூனிவர்ஸ்ல என்னோடு இருக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கும்படியாய் சுயாதீனத்தை கொடுத்தார். லூசிபரும் அவனுடைய கூட்டமும் அதை இழந்து போயிற்று. மனிதனுக்கும் அவர் சுயாதீனத்தை கொடுத்து உங்களையும் என்னையும்
உண்மையிலே நீ என்னை நேசிக்கிறாயா என்ற சோதனைக்காகவே அவர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அவரால் நினைச்ச ஸ்ட்ரைட்டா பரம எருசலேமை உருவாக்கி இருக்க முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. அவர் பரம எருசலேமுக்குள்ள முதல்ல ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் படைச்சார்ல. பறவைகள், மிருகங்கள், காய்கனி எல்லாம் படைச்சாரா படைக்கலையா? எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு கடைசியாக மனுஷனை கொண்டாடுறாரு. கொண்டாந்தாரா கொண்டாடலையா? ஆனா இந்த நியூ கிரியேஷன், புதிய படைப்பிலே ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு? He is reversing the order. முதல்ல மனுஷனை கடைசியா படைச்சாரு. புதிய வானம் புதிய பூமியில அப்படி இல்லை. He is recruiting first and then the creation. முதலாவது தன்னுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களை சோதனையிலும் சகல காரியங்களிலும் அவர்களை சோதித்து அவர்கள் என்னுடையவர்களா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு, முதலாவது தெரிந்து கொள்ளுதல், அதற்கு பின்பு பரலோக வாழ்வு. Be careful. எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். தூதர்கள் இழந்து போனார்கள் ஒரு கூட்டம், மனிதர்களில் ஒரு கூட்டம் இழந்து போயிற்று. ஆனா கடைசியில் ஆண்டவர் யார் உங்களுக்கு, ஏன் உங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்ல, பிற என்னத்துங்க உங்களுக்கு கஷ்டம் வருது? உங்க ஆண்டவருக்கு முடியலையா? கால் வலியில் உட்காந்துருக்கிறாரா? ஏசாமிக்கு ரொம்ப கால் வலியோ, நடந்து உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாரா? ஏங்க உங்களுக்கு கஷ்டம்? Why you go through problems in life? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவம்? இல்ல பிசாச, ஐயோ பிசாசு அவுத்து விட்டுட்டேன், இப்ப அவன் பாட்டுக்கு போறான், என்னால ஒண்ணுமே அப்படி இருப்பாரா? உங்க வீட்டில் ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சிங்கன்னு வைங்க, அவங்க தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? இல்லை உங்கள் பைக் அதாவே தனியாக உங்களை கூட்டிகிட்டு போகுமா காரு? எவ்வளவு கவனமாக இருக்கோங்க நம்ம. அப்பா சாதாரணமான ஆள் இல்லைங்க, வானத்தையும் பூமியும் ஆளுகிறவர், சர்வஞானி. உங்கள் கவலை எல்லாம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. நான் வெள்ளிக்கிழமை ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தி கொண்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் சாட்சி சொன்னார். ரொம்ப பக்தியாக வேறு காரியங்களிலிருந்து ரொம்ப ஆண்டவரை நோக்கி அப்படி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு கால் வலி வந்துருச்சு. ஜோம் பண்ணா ஆண்டவர் கேட்கல. உடனே இப்போ சர்ச்சைக்கு போகிறத நிப்பாட்டிட்டாங்களா? ரொம்ப நல்லது, அதை நல்லா செய்யுங்கன்னு. கால் வலி வந்துருச்சு, அதனால சர்ச்சைக்கு போகலையா? மோட்சத்துக்கே போக மாட்டான் நிறைய பேர். இந்த சோதனையில், இந்த வேதனையில் என் மகன் என் மகள் என்னை துதிக்கிறாளா, என்னிடத்தில் ஜெபிக்கிறாளா, என்னை நேசிக்கிறார்களா என்று சோதித்து அறிந்து உங்களை தேர்ந்தெடுத்து அந்த பரலோக வாழ்வில் உங்களை கொண்டு போகிறார். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுகிறான். இழந்துராதீங்க எதை? பரலோக வாழ்வ. நீங்க நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னா நம்முடைய துன்பங்களையே பார்க்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, புதிய வானம் புதிய பூமியை தான் அவர் படைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அவர் முதல்ல செய்யலை. ஞானத்தோட தூதர்களை படைச்சு இதில் ஏன் பக்கம் யாரா சுயாதீனத்தை கொடுத்து பார்க்குறாரு. ஒரு கூட்டம் போச்சு. அவனுக்கு நல்லாவே தெரியும் இனிமே ஒன்று அவனுக்கு என்ன செய்யலை, நமக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? அவனுக்கு கிருபையை கொடுக்கல, செகண்ட் சான்ஸே அவனுக்கு கொடுக்கல. ஏன் தெரியுமா? அவனை அதாவது கடவுளை நேரடியாகவே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏண்டா நீ எப்படா அப்படி சிந்திக்க போச்சு? ஐ வில் நாட் கிவ் யூ த செகண்ட் சான்ஸ். ஏன்னா மனுஷனுக்கு
ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. ரெண்டாவது சான்ஸ், இயேசுவே மகராஜாவே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில். இந்த தெய்வத்துக்கு பாவம் ஒரு சீரியஸ் மேட்டருங்க. ஏன் தெரியுமா? தூதன் அவனுடைய இன்னைக்கு வரைக்கும் லூசிஃபருடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? ஏங்க நான் சும்மா தானங்க நினைச்சேன், எதையுமே செய்யலையே, இதற்கா இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்? அப்படி சொல்லி தான் ஒரு கூட்டத்தை அவன் ஆதாயப்படுத்தியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். சரி, ஆதாம்கிட்ட தான் வந்தார், ஒரு கொலை குத்தம் எடுத்தோடனே ஆதாம் வந்து ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்ட்டாவது பரவாயில்ல. ஏங்க ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு பழத்தை சாப்பிட்டதாங்க இவ்வளோ பிரச்சனை. ஒரு கமாண்டு கொடுத்தாருங்க, ஒரு கட்டளை, அதுக்கு கீழ்ப்படியாருக்கு பூமி இவ்வளவு கேவலமான நிலைமைக்கு வந்துட்டா இந்த தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் என்று பாருங்கள். அல்லேலூயா. இன்னும் சிலுவையில் எங்கேயுமே கிளாக்கை வைக்கலையே. அப்போ நான் பிரசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். கேட்பீங்களா? சிலுவையில் நீங்கள் யாரை பார்க்குறீங்க? யாரங்க பார்க்குறீங்க? இயேசுவை. கரெக்டு. ஏன் பயப்படுறீங்க? தாராளமாக சொல்லுங்கள். எனக்கும் பைபிள் எல்லாம் பூரா நான் தெரிஞ்சு பயங்கரமான ஆள்ல நான் சொல்லலை. இயேசுவை பார்க்குறீங்க, அப்படி பார்க்காதீங்க. சிலுவையில் எதுக்கு இயேசுவை பார்க்குறீங்க? உங்களை அதில் வச்சு பாருங்க. இயேசுவை விட்டுருங்க, அதில் உங்கள் பேரை எழுதி உங்கள் படத்தை எழுதி அதை மேலே ஒட்டுங்க. அத்தனை அடியும் நீங்கள் தான் வாங்கியிருக்கணும். நீங்கள் தாங்க செத்துருக்கணும், நான் தாங்க செத்துருக்கணும் நம்முடைய பாவங்களுக்கு. அது ஜென்ம சரீரத்திலே நமக்கு தேவனுக்கு விரோதமான ஒரு பகை இருக்கும். கவனமா இருங்க. என் பேரனை ஜெபம் பண்ணுறான்னு, அவன் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுறான்? ஜீசஸ் ஆமேன். நல்ல ஜெபம், அவ்வளோதான் அவன் ஜெபம். ஜீசஸ் ஆமேன். அதுக்கு மேலே அவனுக்கு ஜபிக்கணும்னு வரல. நான் ஜெபம் பண்ணிட்டேன்னா போதும், ஆமேன் ஆமேன் ஆமேன்னு 10 தடவை சொல்லுவான். நிப்பாட்டுறா தாத்தா இப்போ ஜெபத்தை, ஓவராக போய்கிட்டு இருக்கு. We get a rebellious spirit within us. ஒரு பாவம் இயேசுவை, அந்த அடியை பாருங்க, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவியை பாருங்க, அத்தனையும் நீங்கள் தான் பட்டிருக்கணும். நம்மளை நீக்கிட்டு அப்பா அதை வாங்கிக்கிட்டாருங்க. மனுஷனுக்கு மட்டும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. வேற யாருக்கும் கொடுக்க. நான் அதனால எப்பவுமே முதல்ல சிலுவையில் என்னை தான் பார்ப்பேன். ஐ டிசர்வ் டு டை தட் வே. நான் அப்படியாக செத்திருக்க வேண்டும். None of us deserve to live. ஆனால் இரக்கம், ஜீவாதிபதி நமக்காக நிர்வாணமாய் சிலுவையிலே தொங்கினார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து உண்மையா அவரை நேசிக்கிறீங்க. இந்த டெஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. பி கேர்ஃபுல். உங்க உபத்திரவத்திலே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று கர்த்தர் பார்ப்பார். என்ன ஏசு ஜாமணி என்னத்தை கண்டான்? நடக்கிறதானே நடக்குது. நான் வரலப்ல சர்ச்சுக்கு, நீ வேணா போ. இறந்துடாதீங்க. பரலோக வாழ்வு மேன்மையான வாழ்வு. நீங்கள் எத்தனை கோடி நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அதில் கோடி பிரச்சனை வரும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரியமானவர்களே, இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு போகிறதுக்கு உங்களையும் என்னையும் தேவன் சோதித்து ஒரு முடிவு வராரு. யாரு 3 காரியங்கள் இருந்தால் தான் அந்த பரம எருசலேமுக்குள்ள நீங்கள் போக முடியும். உங்கள் சால்வேஷனை 3 பகுதியாக பிரித்து நான் சொல்கிறேன். உங்கள் ரட்சிப்பை 3 காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். யாருக்கெல்லாம் பரம எருசலேமுக்குள்ள வரணும்னு ஆசை சொல்லுங்க, கையை தூக்குங்க பார்ப்போம். ஒரு 4-5 பேர் தான் பரம எருசலேமுக்குள்ளே வரணும்னு ஆசையா?
நல்லா தான் கையை தூங்க. அது ஏன் அப்படி? நீங்கள் கம்பல்சரி கிடையாதுங்க வரணும்னு யாரும். நீங்கள் எங்கே நரகத்துக்கு போகிறோன்னா தாராளம். நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே சீட்டு எழுதி போமா அப்படின்றவார். வாழ்நாளெல்லாம் தீயிலே கிடக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா தாராளம் போகலாம். அதனால் ஒன்று, ஏன்னா ஏசாமியே கம்பல் பண்ணாம்போது நான் கம்பல் பண்ண முடியாது. சார் போட்டும். ஆனால் இந்த பரம எருசலேமுக்கு வருகிற தகுதிகள் என்ன? இட் காஸ்ட் யூ சம்திங். நீங்கள் ஒரு கிரயம், விசுவாச கிரயம் கொடுக்கணும். இந்த விசுவாசங்கிற வார்த்தையை நாம் நிறைய நேரங்களில் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறோம். பரம எருசலேமுக்குள்ள வர்றதுன்னா 3 விஷயம் வேணும். இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க நீங்கள். முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, முழு மனதோடு நான் உன்னை நேசிப்பேன். ஐ டோன்ட் கேர் வாட் ஹேப்பன்ஸ் டு மீ. எனக்கு என்ன நடப்பது என்பது 2வது காரியம். நானோ என் தேவனையே நான் நேசிப்பேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு சபைகளில் நான் உலகமெங்கிலும் போகிறபடினால் நான் சொல்லுகிறேன். பிள்ளை பிறந்தா சந்தோஷம், வேலை கிடைச்சா சந்தோஷம், வீடு கட்டினா சந்தோஷம், வேலை போனால் துக்கம். அப்புறம் நமக்கும் வெளியே என்னங்க வித்தியாசம்? வாட் டிஃபரன்ஸ் we have? என்ன வித்தியாசம் பிரியமானவர்களே? இந்த விஷயத்துக்கு நான் கடைசியாக வருகிறேன். அப்போ 3 காரியங்கள் அந்த பரம எருசலேமுக்குள்ளே நீங்கள் செல்லுகிறதற்கு முக்கியம். இப்போ இருக்கிற பரலோக ராஜ்யத்துலலாம் நம்ம ரொம்ப நாள்லாம் போய் இருக்க மாட்டோம். எங்கே தான் இருக்க போகிறோம்? அப்பாவுக்கே அந்த பரலோக ராஜ்யம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவர் இறங்கி வந்துடுறார். பாருங்கள், வாசம் என்ன வாசிக்கிறோம்? அவருடைய வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷருக்குள் இருக்கிறது. உங்களை என்னையும் அவ்வளவு நேசிக்கிறார். இப்படி அதுக்குள்ள நுழையிறதுக்கு முதல் ரிக்குவயர்மெண்ட் என்னது? சத்தமா சொல்லுங்க. முழு மனதோடு நான் இயேசுவை நேசிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிந்திக்கிறது மட்டும் இல்லை, நான் நேசிக்கணும். வில்லியம் கேரி மிஷினரியா கல்கட்டாக்கு வந்து இறங்கினார். ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த அம்மாவுக்கு புத்தி சரியில்லாமல் ஆயிடுச்சு. நிறைய பிள்ளைகள் இறந்து அவர் தான் தோண்டி புதைச்சார். அவர் பிள்ளைகள் எல்லாம் 1, 2, 3. உடனே அவர் ஆண்டட்ட போய், எல்லாம் நீ எல்லாம் என்னையா கடவுள், உமக்காக நான் வந்திருக்கேன், என் பிள்ளைகள்லாம் சாகுது, என் பொண்டாட்டி கிறுக்கு பிடிச்சிருச்சு, நான் ஊழியத்தை நிற்பான்னு சொன்னாரா? God is testing you. உங்கள் வேதனைகளில் உங்களை சோதித்து அறிகிற கர்த்தர் அவர். யார் என்னை நேசிக்கிறான் அவனுக்கே பரலோக பொக்கிஷத்தை இவர் கொடுக்கிறார். உங்களை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களா இல்லையா? நேசிக்கிறீங்களா? மோசமான ஒரு பிரசங்கியார பாஸ்டர் நீ கூட்டு வந்திருக்கிறார் நினைக்காதீங்க. அங்கே தான் சிக்கலே இருக்குது. என்ன, உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் கேட்டால் தெரிஞ்சிடும் என்னென்ன பிரச்சனையோடு பூரா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம எப்படி வாழ்கிறோன்னா, கிறிஸ்துவெல்லாம் முன்னாடி வச்செல்லாம் நம்ம பெரும்பாலும் வாழ தெரியல எனக்கு. நமக்கு எது ஃபோக்கஸ்? ஏசு என்ன தருவார்? அவர் பெரிய ஏடிஎம் மிஷின் தான், நிறைய கொடுப்பாரு. ஆனால் பாஸ்வேர்டு போடணும்ல. நீங்கள் சும்மா வருமா? அப்பாட்ட சும்மாலாம் வராது. அன்பு கிடைக்கும். ஆமென். அப்போ உங்களுடைய உபத்திரவத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? முதல் நூற்றாண்டில் எப்படி தெரியுமா? கான்ஸ்டான்டினோபிளுக்கு முன்னாடி வரைக்கும், நீரோ மன்னன் காலத்தில், கிட்டத்தட்ட 9 ராஜாக்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா,
கிறிஸ்தவர்கள் இப்படிலாம் வந்தேன்னா ஜோலி முடிஞ்சு. இங்கே வர இருந்தால் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஜோலி முடிஞ்சாதான் அங்கே வர முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ இருந்தால் நீங்கள் எத்தனை பேர் வந்திருப்பீங்கன்னு தெரியாது. பாஸ்டர் நாங்கள் சர்ச்சுக்குள்ளே என்ட்ராக முடியாத சூழ்நிலையை பார்த்துட்டு அப்படியே திரும்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் தான் சொல்லியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க. ஆதி காலத்து திருச்சபை பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? they should say legions to the Roman emperor. அப்படின்னா ரோம ராஜாவினுடைய சிலை இருக்கும், சீசர் இஸ் லார்ட் அப்படின்னு ஒரு தூக்கி இன்சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இதை அப்படி தீயில போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் நீங்கள் எப்படினாலும் இருக்கலாம். கிறிஸ்தவங்க அந்த காலத்தில் நினச்சிருந்தா அப்படி தூக்கி அப்படி போட்டுட்டு, எதுக்கியா போட்டு செத்துக்கிட்டு வெளியே போனால் எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லலாம்? இந்த ஆளாக கிடச்சான், இவன் கிடக்கான், இதில் யாரும் இது என்னென்னா சபையிலே அறிவிச்சுருவாங்க, நீங்கள் யாரும் எல்லாமே. ஆனால் அவங்க என் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் நாங்கள் கர்த்தர் என்று சொல்ல மாட்டோம். Lord, we will never say anyone in the world as Lord. For us, Christ is the Lord. Complete trust. முழு நம்பிக்கை கர்த்தர் மேல். முதல்ல என்ன சொன்னேன்? முழு மனதோடு கூட அவரை நேசிக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்திற்கு போகலாம். ரெண்டாவது, ட்ரஸ்டிங் காட் கம்ப்ளீட்லி. ஒரு நாள் நான் துபாயிலே அபுதாபியிலே ஒரு இடத்துல தங்கியிருக்கும் போது ஒரு பெரிய விண்டோ, அதில் நான் நின்று கொண்டிருந்தேன். ஆவியானவர் என்னோடு பேசுகிற சில கவலைகளோடு நின்று கொண்டிருந்தேன். அதான் உண்மை. ஆண்டவர் என்னோடு பேசினார், மகனே, ஆங்கிலத்தில், ஐ வில் அண்ட் யூ ட்ரஸ்ட். நான் உன் வாழ்க்கையிலே சகலத்தையும் தீர்மானிக்கிறேன், நீ என்னை விசுவாசித்தால் மாத்திரம் போதும்னாரு. உங்க வாழ்க்கையை பரலோக ராஜ்யத்திற்கு வரும்படியாய் கட்டி கொண்டிருக்கிற ஒரு இன்ஜினியர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சில நேரம் உங்களை உடைப்பார், சில நேரம் உங்களை கட்டுவார். பரலோக ராஜ்யத்தில் உங்களை கொண்டு வருவது அவருடைய நோக்கம். அப்ப ரெண்டாவது உங்களுக்கு என்ன முக்கியம்? அன்பு, மன்னிக்கும், ட்ரஸ்டிங். மூன்றாவது என்னவா இருக்கும்? நீங்கள் பரலவராஜை வச்சுங்க, நீங்கள் எதனாலும் சொல்லுங்க, நாங்கள் எங்களுக்கு எது சௌரியமோ அப்படி தான் வாழுவோம். அவன் மோட்சத்துக்கு வர மாட்டான். அந்தம்மா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ யார் வர முடியும்? முதலாவது முழு அன்பு இருக்கணும். ரெண்டாவது, என்ன நடந்தாலும் சரிங்க, எங்கள் அப்பா என்னை நடத்துகிறார். கம்ப்ளீட் ட்ரஸ்ட். அதுனா என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம டீட்டெயிலாக நான் திரும்பி வரேன். ஏன்னா உங்கள் பாஸ்டர் தான் எனக்கு கிளாக் வைக்கல, அதனால் கொஞ்சம், ஏன்னா பின்னாடி என் தம்பி வேறு இருக்கிறான், அவனை மிஞ்சி, அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்குது இந்த சபையில். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மூணாவது ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது கேட்டில் இது மூணு நிற்கும். ஒருத்தனை அனுப்பிச்சனே சொன்னானா ஸ்டாப் பண்ணிடுவாங்கங்க உங்களை எல்லாரையும். மூணாவது, எவ்வளோ 1600 வருஷம், கிட்டத்தட்ட 1585 வருஷம் என் வேதத்தை எழுதி கொடுத்தேனே, நீ அதற்கு கீழ்ப்படிந்தாயா? நீங்க முதல்ல ஒன்று சொன்னீங்க, நான் கர்த்தரை நேசிக்கிறேன். we all think and want to love God, but we don't love God many times. நிறைய நேரங்களில் அவரை நாம் நேசிப்பதே இல்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? யோவான் 14ஆம் அதிகாரத்தில், என் வார்த்தையின்படி வாழ்ந்தேன்னா என்னை நேசிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். பரலோக ராஜ்யம் அப்படி தான் பார்க்குது. அவருடைய வார்த்தையின்படி வாழாதவன் அவரை நேசிக்கலையா? Be careful. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன் பிரியமானவர்களே. முதல் காரியத்தை மூணையும் சொல்லிட்டேன். இப்போ முதல் காரியத்துக்கு டீட்டெயிலாக வரேன். முதல்ல என்ன வேணும் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு? முழு மனதோடு அவரை நேசிக்கணும். இப்போ நான் தான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னு வச்சுக்கோ, என் மனைவியோ என் மகளையோ. இங்கே
என் தம்பி ஃப்ராங்கையோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் உன்னை நேசிக்கிறேன்னா என்ன செய்வேன்? வாட் வில் ஐ டூ? சரிங்க, நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா முதல்ல என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லா விஷயத்தையும் செய்வோம். வேற கூப்பிடுவோம். நான் எதிர்பார்க்குற பாயிண்ட் வர மாட்டேங்குதே இன்னும். வேற உண்மையாக இருப்போம், பாசமாக இருப்போம், பிடிச்சதெல்லாம் செய்வோம். இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு ஊமையானவன் மாதிரியே பிடிச்சமானதே செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் பேச மட்டும் மாட்டோம். சொல்லலை நீங்கள் யாரும் அது. ஏங்க, நான் ரொம்ப நேசிக்கிற ஆளோடு அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பேங்க. கேளுங்க, பாஸ்டர் அம்மாட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எல்லாம் உங்கள் பொம்பளையில் தானே பாதிக்கு பேலாம் இருக்கீங்க. உங்கள் புருஷன் மேலே உங்கள்கிட்ட பேசி ஒரு வருஷம் ஆனுன்னா அவர் ரொம்ப நேசிக்கிறவருன்னு சொல்லுவீங்களா, இல்லை எப்படி தான் சொல்லுவீங்க தெரியல, புரியல. அவர் எனக்கு காய்கறி வாங்கிட்டு வந்துடுறாரு, அவர் கறி டெய்லி வாங்கிக்கிட்டு கூட வந்துடுறாரு. ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு அவர் பேசி. டு யூ திங்க் ஹி லவ்ஸ் யூ? அப்போ ஏசப்பாவை நேசிக்கிறதுனா முதல் காரியம் என்னது? அப்பாவோட எவ்வளோ நேரம் பேசுறீங்க? ஏங்க, எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் உண்டுங்க. டாய்லெட் போகிறதுலேருந்து, தூங்குறதுலேருந்து, வேலைக்கு போகிறதுலேருந்து, மார்க்கெட்லேருந்து, காய்கறியை வெட்டிலேருந்து, சமைக்க. அப்பாவுக்கு ஏதாவது ஃப்ரீ டைம் கிடச்சா ஏதோ அவரும் ஒரு ஃப்ரீ டைம் தான் உங்களை தேடி வந்துடுவார். கவனமாக இருங்க. த ஃபர்ஸ்ட் திங், முதல் முக்கியமானக்கர் நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன்னா, உங்களை அறியாமலே ஐயோ நான் எங்கேயாவது தனியாக அறையை பூட்டி அவரோடு நான் பேசணும். பெண்களுக்குலாம் அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். அதுவும் வேலைக்கு போகாத பெண்களுக்கு. வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் போச்சு. ஏன்? குடும்பத்தையும் கவனித்து, சமையலும் பார்த்து, புருஷனையும் பார்த்து பயங்கர கஷ்டம். வீட்டில் சமையல் பண்ணுறீங்கன்னா பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போய் எல்லாம் போன பிறகு, சமையல்லாம் முடித்த பிறகு முழங்கால் படிக்கிட்டு அப்பாவை நோக்கி குடும்பத்திற்காக ஜெபிக்கிற. He is expecting that. அவர் அதை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, எழுதினவர். நீங்கள் ஏதாவது பைபிள் எழுதியிருக்கீங்களா? நம்ம உபத்திரவத்தை பற்றி என்ன பெருசாக பேசுகிறோம். அப்போ தள்ளின உடனே மேலேருந்து கீழே விழுந்து யாக்கோபு உடம்பெல்லாம் ஃப்ராக்சர். அப்போ அவர் எப்படி ஜெபம் பண்ண? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது. ஸ்தேவான் என்ன சொன்னாரோ அதே தான் ஜெபம் பண்ணார். அப்பவும் ஆனால் அவர் சாகலை. அப்போ ஒரு யூத போர்ச்சேவகனை வச்சு ஒரு ராட் மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும், அதை வச்சு மண்டையில் ஓங்கி ஒரு அடி, மண்டையை செதறி அப்படி தான் செத்தார். செத்த பின்னாடி யாக்கோபை எடுத்து குளிப்பாட்டுவோம்ல டெட் பாடியை, அந்த சர்ச்சில் இருக்கிற அவங்க வந்து எடுத்து குளிப்பாட்டி, குளிப்பாட்டும் போது ஒன்று அவங்க அவருடைய சரீரத்தில் பார்க்குறாங்க. யாக்கோபு அவருடைய சீஷர்கள் இல்லாவிட்டால் திருச்சபை மக்கள் அலறி போனார்கள். அவனுடைய சரீரத்தில் ஒன்று விகாரமாக இருந்தது. அதனால யாக்கோபுக்கு இன்றைக்கும் ஆங்கிலத்தில் என்ன சொல்ல, ஜேம்ஸ் த நாபிலி நீஸ்ம்பாங்க. நாபிலி நீஸ்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் புரியுமான்னு தெரில. ஒட்டகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டு வந்து இத்தான் நண்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா ஒட்டகத்தை? பார்க்கலன்னா ஜூவில் போய் பாருங்கள். நாபிலி நீஸ் முட்டு இத்தான் தண்டியாக இருந்துச்சா, 2 முட்டும். என்னன்னு கேட்டால், நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறதை, ஒரு கல் தரை தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு அவர் இருந்த அறையில். அந்த கல் தரையில் நேர் முழங்கால் நின்று மணிக்கணக்காய் ஜெபித்து கொண்டிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, யூதர்களாகிய நாங்கள் உம்முடைய குமாரனை நாங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டோமே, எங்களை மன்னியும், இந்த ஜனங்களை மன்னியும். இந்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட் தாங்க அவர் பண்ணார். வீட்டுக்கு பண்ணலை, காருக்கு பண்ணலை, பங்களாக்கெல்லாம் பண்ணல. அவர் ஒரே ஒரு ஜெபம். பிரியமானவர்களே,
என் ஜனத்தை மன்னியும். இப்படி ஜெபிக்கிறவர்களை தேவன் இன்றைக்கு தேடுகிறார். அவர்களே இயேசுவை நேசிப்பவர்கள். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்ல, பாஸ்கர்னு ஒருத்தருக்கு. That is a kind of church God is seeking. எனக்கு அருமையான தேவஜனமே, போகட்டும். அடுத்து 2வது ரெக்குவயர்மெண்ட் நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு என்ன வேணும்? பரலோக ராஜ்யத்து பிறகு முழு நம்பிக்கை, விசுவாசம் நம்ம சொல்லுவோம்ல. நிறைய பேருக்கு விசுவாசம். நான் ஒரு பாஸ்டரல் கான்ஃபரன்ஸில் போன மாதம் பேசினேன் நாமக்கல்ல. எல்லோருமே அவர்களுக்கு இதை குறித்து நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தேன். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, விசுவாசம்னா ஒரு நல்ல எண்ணம். அப்படிதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு. நான் ஆண்டவரை வாட் இஸ் இன் யுவர் தாட், அது இருக்கணும். அதோட சேர்த்து நான் எப்பவுமே விசுவாசம்னா பால் ப்ளஸ் ஜேம்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபெய்த்னு சொல்லுவேன். பவுல் என்ன சொல்றாரு? இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். யாக்கோபு என்ன சொல்றாரு? கிரியையுள்ள விசுவாசம். ரெண்டுமே இருக்கணுங்க. நல்லா கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீ இயேசுவை நம்புறேன்னு சொல்றீங்கல்ல, இல்லை தெரியாம தான் கேட்குறேன். நம்புறீங்களா நம்பலையா? ஆனால் உங்கள் நம்பிக்கை அவர் மேலே வச்சிட்டிங்களா? ஏன்? அது ஒரு காரணத்தால் நான் கேள்வி கேட்குறேன். உங்கள் கவலை நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு காட்டும். உங்கள் விசுவாச அளவை உங்களுக்கு காட்டும். டாக்டர் கேடி தாமஸ் என்று ஒருவர் இருந்தார். டாக்டர் கேடி தாமஸ். 2 பேரும் டாக்டருங்க. அவங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறி, அவங்க ஒரே ஒரு மகளும் டாக்டர், 3 பேரும் டாக்டர், பெரிய கைதேர்ந்த டாக்டர்கள். அந்த அம்மா அவங்க மக வெள்ளூரில் ஒர்க் பண்ணிச்சு. இதெல்லாம் நடந்த சம்பவம். அப்போ வெள்ளூரில் ஒர்க் பண்ணும்போது வெள்ளூர் ஸ்டேஷனில் அவங்கள மகளை இறக்கி விட்டு கிஸ் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுட்டு அடுத்த காட்பாடிக்கு வண்டி வருது. காட்பாடி ஸ்டேஷனில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. டாக்டர் கேடி தாமஸ் ப்ளீஸ் கம் டவுன். டாக்டர் கேடி தாமஸ் சீக்கிரம் நீங்கள் இறங்கி வாருங்கள். யூஸ்வலாக இது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா டாக்டர் ட்ராவல் பண்ணுறாருன்னு அதில் இருக்கிறனால யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தா அவங்கள கூப்பிட்றது வழக்கம்னு சொல்லி அவரும் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு பொண்டாட்டியும் கூட்டி இறங்கி போயிட்டார். அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு ஒரு துக்ககரமான செய்தி இருக்கிறது. உங்கள் மகள் மரித்து போனாள் ஆக்சிடென்ட்லேன்னு சொன்னார்கள். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரே ஒரு மகா, நல்ல விசுவாசி. ரோட்டை கடந்து அந்த அம்மா போகும்போது ஒரு டாக்ஸிக்கார கார் அடித்து ஸ்பாட்லேயே அவுட். அந்த அம்மா துக்கத்தோடு சென்னை சென்றார்கள். சென்னை சென்று போனோடனே, அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற காலம் உங்கள் வீட்டுக்கு வருவார், வரமாட்டான்னு சொல்ல. அதனால் நீங்கள் சோதனையில் இருக்கும்போது அதிகமாக தேவன் உங்களை உற்று பார்ப்பார். அல்லேலூயா. Be careful in what you think and what you speak. என்ன நினைக்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்பதை குறித்து கொள்ளுவார் தன் ஞாபக புஸ்தகத்திலே. ஜாக்கிரதை. இவங்க 2 பேரும் சென்னை போனோடனே இருந்த ஒரு மகாங்க, சொத்து இருந்து என்ன பிரயோஜனம், சொகம் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாம் போச்சு. இவங்க சென்னையில் போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பியா. நம்மளாக இருந்தானா சாதாரண இயேசுவாது இதாவது இருந்த ஒரு பிள்ளையை கூட காப்பாற்ற தெரில இந்த இயேசுவுக்கு. அவர் இருந்து தான் என்ன பிரயோஜனம். அப்படி தான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். பிரச்சனை மட்டும் எனக்கு வந்துடக்கூடாது பாஸ்டர் அப்படின்னா நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு தான் போகணும். அது போகும்போதே நம்ம போயிடுவோம். என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சோதனையும் உங்கள் நன்மைக்காகவே அனுமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த டாக்டரும் டாக்டர் அம்மாவும் சென்னையில் போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. என்ன ஊழியம் தெரியுமா? நான் கூட அதை கேர்ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த சாட்சியை, இதோடு அவங்க ஊழியத்தை விட்டுருவாங்களான்னு தான் பார்த்தேன். நிறைய பேர் நீங்கள் போதுங்க இயேசு ஊழியம் செஞ்சாலே நிறைய உபத்திரம் வருதுங்க, போதுங்க, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம்.
பிசாசை எப்படி எதிர்த்து நிற்கணும்னே நமக்கு தெரியல. ஒரு பிரச்சனை வந்தால் 3 மடங்கு ஊழியத்தையும் ஜபத்தையும் கூட்டுங்க, அவன் அலறிடுவான். இவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாலே அதிகம் ஜபிக்கிறாங்க, அதிகம் ஊழியம் பண்ணுறாங்க, நான் என்ன செய்வதென்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவங்க சென்னையில் போய் அவங்களுடைய ஊழியம் என்ன தெரியுமா, டெய்லி நியூஸ் பேப்பர் எடுப்பாங்க, எடுத்து அதை வாசிப்பாங்க. யாராவது ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்கன்னு சொன்னால் நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. போய் புருஷன் பொண்டாட்டியும் வெளியில் அப்படி சும்மா நிற்பாங்க. அப்போ நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, எங்கள் மகளும் இது மாதிரி தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கு, ஆனால் நாங்கள் ரொம்ப சமாதானத்தோடு இருக்கோம், அந்த வழியை உங்களுக்கும் சொல்லட்டாமா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுங்கங்க, அப்படி தான் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். எங்கள் துக்கத்திலும் நாங்கள் சந்தோஷமும் சமாதானமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கட்டளையை நம்ம கீழ்ப்படிஞ்சாலே போதுங்க. என்ன கட்டளை? கவலைப்படாதிருங்கள். இது நீங்கள் கவலைப்படும் போதெல்லாம் பாவம் செய்கிறீங்க. எவ்ரி டைம் யூ worry you are committing sin. தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை கவலைப்படாதிருங்கள். நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் இன்னைக்கு காலையில். நான் இனிமேல் எந்த துன்பம் என் வாழ்க்கையில வந்தாலும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடியினாலே நான் அவரை விசுவாசிப்பேன். அதற்கு அடையாளமாக நான் ஒரு பொழுதும் கவலைப்பட மாட்டேன். என் வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது. என் வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது. கடைசியாக பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் அதை முடிச்சிடறேன். ஒரு சமயம் ஒரு பெரிய ஃபார்ம் ஒன்று இருந்தது. நீங்கள் ஆஸ்திரேலியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஃபார்மாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி வந்து பான்னு சொல்லுவாங்க. பான்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில இங்கிலீஷில். அங்கே டிராக்டர் உள்ளே நிற்கும், வைக்கோலை வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து ஷீப் டாக்னா உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யூடியூப்ல எல்லாம் பார்த்துப்பீங்க. அப்படின்னா போதும், அது அங்கே இங்கேயும் விரட்டி 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 ஆட அதே மேய்ச்சி கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துரும், கரெக்டாக கொண்டு போவோம். ஷீப் டாக் பயங்கர ஒபீடியண்ட்டாக இருக்கும். இந்த டாக் வந்து அந்த ஓனர் வந்து எப்படின்னா, இப்படி தான் அந்த பான் இருக்கிறது இந்த இடத்துல இருக்குன்னு வைங்களேன். அதுக்கு அடுத்து ஒரு பெரிய பாதை, அந்த இடத்துல அந்த நாய் வந்து சும்மா விளையாட்டுக்கு செட் அப்படிங்கிறாரு, படக்குன்னு உட்காந்துருச்சு. அது உங்கள் நாயில் அந்த அம்மா சிரிக்கிறீங்க, அதுதான் நான் நாயை வளர்க்கணும்னு சொல்கிறேன், எங்கள் வீட்டில் கேட்க மாட்டேறாங்க, பிள்ளைகளே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ரைட்டு, பிள்ளைகளையும் அப்படி ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் தான். சரி, உட்காருன்னொடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவர் இந்த சைடு இருக்காரு, அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, நாய் அங்கே நிற்கிது. உட்காருன்னு சொன்னால் அந்த அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரின்னு சொல்கிற வரைக்கும் எந்திரிக்காது. அந்த நாய் ஏன்னா இப்படி இருந்துட்டு இப்படி பார்க்குது, இப்படி பார்க்குது, இப்படி பார்க்குது, இப்படி பார்க்குது. இவருக்கு புரியல, ஆனால் பார்க்குது, ஆனால் எந்திரிக்கல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு பெரிய டிராக்டர் வந்து அவனுக்கு உயரமாக இருந்தாலும் நாய் உட்கார்ந்துருக்க அவனுக்கு தெரியல, ஒரு காலில் ஏற்றிடுறான். மியான்னு துடிக்குது. அப்போதான் அந்த ஃபார்மருக்கு இருதயமே, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன் உயிர் போனாலும் நீ அமர்ந்திருந்தாயே. அதை காலை சரி பண்ணி 3 மாதம் கிச்சன்லேயே படுக்க போட்டு அது திருப்பி வந்துருச்சு. ஆனால் என் தேவன் என்னோடு அந்த விஷயத்தில் பேசினா, என் மகனே, நீ எனக்கு இப்படி கீழ்ப்படுகிறாயா? நீ எனக்கு இப்படி கீழ்ப்படுகிறாயா? அந்த நாயை பார் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து, நீங்க உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார் அந்த ரட்சிப்பை. ஆனா அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாரு. நான் உன்னை மாத்திட்டேன், நீ மாறிட்டியான்னு கேட்குறாரு. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்கு மெய்யான ஒரு வாழ்வு காத்திருக்கிறதே. இந்த பூமியிலையும் சும்மா விடப்படுறதுல 1000 வருஷம் உங்களை கொண்டுதான் ஆட்சி செய்ய போகிறார். இன்னைக்கு நீங்க பெறாத ஆசீர்வாதங்களை நீங்கள் அந்த நாளிலே
பெரும்படியாகவே உங்களுக்கு 1000 வருஷம் ஆசீர்வாதமாக காத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பரலோக வாழ்வு அவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்வு. அங்க துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அதை ஏன் நீங்க இப்பமே விசுவாசத்தில் ஆரம்பிக்கலைங்க? நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் கோடிக்கணக்கான வருஷங்களாக, நான் ஏனையா கவலைப்பட வேண்டும்? ஞானஸ்நானம் என்னன்னு தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு பெரியவங்களே நீங்களா செத்துட்டீங்க. அன்னைக்கே டெல் டெவில், பிசாசுக்கு நீங்கள் சொல்லணும், என் ஞான ஸ்நானத்தில் நான் ஏற்கனவே மரித்து போனவள், மரித்து போனவன், மரித்து போன என்னை நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு செத்த சடலத்துக்கு முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபா நோட்டை ஆட்டுங்க, சாகிறதுக்கு முன்னாடினா படக்குன்னு எட்டி பிடிச்சிட்டு வர அதை. செத்த பின்னாடி 1 கோடி ஆட்டினாலும் அவருக்கு ஒன்றும் டெம்டேஷனே சோதனையே வராது. அப்படி பிசாசு. நான் செத்து போனவன் மட்டுமல்ல, மீண்டும் அந்த ஞானஸ்நான தண்ணியிலேருந்து இங்கே வெளியில் வரும்போது மீண்டும் நான் உயிரோடு வந்து விட்டேன். நீ என்னையா சோதிக்க பார்க்கிறாய்? நான் பரலோக ராஜ்யத்தில் என்றும் சந்தோஷமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். ஆகவே அது அப்படியா இருக்கிறபடினாலே இன்றைக்கே நான் கவலைப்படுகிறதை நிறுத்துவேன். என்னுடைய காரியங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே மாற்றப்படட்டும் கர்த்தாவே. பிரயாசங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள், எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைக்குள்ளாய் அடங்கி தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்டிருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, அன்பிலும் ஆண்டவரே சக காரியங்களிலும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அருமையான தாசரை கொண்டு கர்த்தர் இந்த நாட்களில் தேவை உள்ள தேவ ராஜ்யத்துல ஆண்டவரே சர்வ வல்லமை நிறைந்ததான தேவன், மேன்மைக்குரியவர் எப்படிப்பட்டவரோ அவருடைய எண்ணங்கள் பிரகாரமாய், அவருடைய காரியங்கள் பிரகாரமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாசர் மூலமாய் சொன்ன காரியங்கள் பிரகாரமாய் எங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவரே உணர்ந்து மாற்றிக்கொள்ள எங்களை ஆண்டவரே பக்குவப்படுத்த தேவன் எழும்பி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருடைய அனைத்து விதமான சக காரியங்களிலும் அதிகமாய் நிறைந்து நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை தேவன் நம்மளை வழி நடத்தி நம்மளை ஆதரித்து காத்து இவ்வுலக மேன்மைகளினால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.